ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான பிளேயர்ஸ் கூட 4v4 விளையாண்டுருக்கோம். அப்படியே டோர்னமெண்ட் வார் மாதிரி இருந்துச்சு. நோ ரூல்ஸ் மேட்ச் தான். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு டீமை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன், இல்லை நல்லா ஓபியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தான் வீடியோவே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா பங்கமாக ஓபியாக ப்ளே பண்ணாங்க. என்னோட கேம் பிளே தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மட்டமாக இருந்திருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா நானும் இதில் ஓபி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒரே ஒருத்தர் தான் நான் அடித்தேன். மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்மேட்டே முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் எங்களோட விளாண்டதில்லை, நாங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட விளாண்டதே கிடையாது. டக்குன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடுவோம். பட் ஆனால் ஒரு 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேக் கொடுப்பாங்க. நாங்கள் எப்படி போவோம், அடி வாங்குறோம், சாவறோம் அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சுக்கிட்டு 3 ரவுண்டு எப்பயுமே நம்ம தான் சொல்லுவோம், 3 ரவுண்டு அடி வாங்குவோம், அதுக்கப்புறம் திருப்பி அடிப்போன்னு. பட் ஆனால் இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அவங்க 3 ரவுண்டுக்கு மேலே தாறுமாறாக ஆடினாங்க. எத்தனை ரவுண்டு வரைக்கும் போயிருக்கோம், நம்ம எவ்வளோ கில் அடிச்சிருக்கோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் 4v4 ப்ளே பண்ணுற மாதிரி நினச்சலாம் நான் ப்ளே பண்ணியிருக்க மாட்டேன். எப்போவுமே என் டீமில் 3 பேர் இருந்தாலுமே நான் வந்து சோலோ ஸ்குவாட் விளாட்ற மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு மைக்கெல்லாம் மியூட் போட்டுக்கிட்டு நான் ஆடிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படி ஆடு இப்படி ஆடு, இங்கே வந்து ஆடு, பின்னாடி ஒருத்தர் இருக்கான் முன்னாடி ஒருத்தர் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறது உண்மையிலே கேட்குறதே எனக்கு பிடிக்காது. எதனால் அப்படின்னா அவனோட கேம் பிளே ஆடினாவே அவனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த கேமில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு ஒருத்தன் சொல்கிற மாதிரி நம்ம கேம் பிளே மாற்றி ஆடும்போது தான் நம்ம செமத்தியாக ஆப்போசிட் ஆளுங்கிட்ட அடி வாங்குவோம். பட் ஆனால் இதுவும் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆடுற பிளேயர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கை மியூட் பண்ணிட்டு கூட அடிக்கலாம். நல்ல தரமான பிளேயர்ஸ் இருக்கும்போது எங்கெங்கே எனிமி இருக்கா அப்படின்னு ஸ்பாட் பண்ணி அவங்களோட பேசி ஆடினா மட்டும்தான் உண்மையிலே ஆட முடியும். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு மைக்கை மியூட் பண்ணிவிட்டு என் வாக்கில் தான் நான் ஆடிருப்பேன். நான் எங்கெங்கெல்லாம் எனிமியை பார்க்குறனோ அவனை டார்கெட் பண்ணியோ ரஷ் பண்ணியோ போய் அடித்து முடிக்க மட்டும்தான் பார்த்துருப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குவார்டினேஷனோட ஆடி இருக்க மாட்டோம். மற்ற 3 பேர் குவார்டினேஷனோட அங்கே எனிமி இருக்கான் இங்கே எனிமி இருக்கான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நான் மட்டும் என்றைக்குமே இப்படி தான், என் கில்டு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது தப்பான விஷயந்தான். ஏன்னா டீமோட அந்த ஸ்ட்ராட்டஜியை கேட்டு தான் ஆடினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் செத்து போயிட்டாங்களா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் அழுத்து வாங்கி அனாமத்தான் செத்து போவோம். ஸோ எல்லா டைமும் இது செட் ஆகாது. நான் ஆடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ அடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆடுவேன். அடித்தாலும் அடிச்சிருவேன், அடிக்கலனாலும் கோயிந்தா, அவ்வளோதான். இன்னொன்று, நான் மைக்கை மியூட் பண்ணிட்டு ஆடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய கேம்லேயே நான் ஆடினா கூட செத்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், ஓகேவா? ஆனால் வச்சுக்கோங்க செத்து போயிடுவானுங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவானுங்க. செத்து போயிட்டு ப்ரோ அப்படி ஆடு ப்ரோ இப்படி ஆடு ப்ரோ இங்கே வரோம் என்ன ப்ரோ ப்ரோ இப்படி போய் சாவர ப்ரோ சோலோவாக போய் அப்படி இப்படின்னு சொல்லியே நம்மளை கேமையே வெறுக்க வச்சுருவான். அந்த ஆள் இவன் தான். இப்போ பாருங்கள் ஸ்கோப் போட்டு அவன் எவ்வளோ தெளிவாக தெரிகிறான், ஒரு புல்லெட்டு கூட அவன் மேலே படலை. ஆனால் இவனையும் சும்மா சொல்லக்கூடாது, ஏதோ 1-2 மேட்ச் ஒவ்வொருத்தர் கை வராமல் தான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், இவன் நல்ல பிளேயர் தான். ஏன்னா நிறைய டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓபியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் இன்றைக்கி சனி வந்து இவன் சாத்தில் உட்காந்துட்டு இருக்கு. சாத்துன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற முடியல, தருமாடி வாங்கினா. அதே மாதிரி என்னோட இன்னொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டான். நான் சொன்னேன்ல 3 ரவுண்டுக்கு மேலே கம்பேக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே போவாங்க. இந்த இடத்துல எழுதுனே டப்புன்னு எங்கள் ஆள் ஒருத்தர் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் லாங்கில் இருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவான ஒரு ரேஞ்சு கிடைக்கல, ஹெட்ஷாட்டும் அடிக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா கில்லை டக்குன்னு செக்யூர் பண்ணுறானா. அப்புறம் பார்த்தா லெஃப்ட் சைடு ஏழு பார்த்தீங்கன்னா 2 பேரை முடிச்சிட்டாங்களா வேற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேயர் இருப்பார், இவர் கூட 1v1 விளாண்டுருப்பேன். அதே மாதிரி எங்கள் ஆள் அங்கே 1v1 விளாண்டுருப்பான். சோகமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆளை காப்பாற்ற முடியல. ஆப்போசிட் ஆள் அடித்து படுக்க போட்டார். பொழுக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. நான் இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிற மும்மரத்தில் பார்த்தீங்கன்னா கவனிக்கல. ஐயோயோ இங்கே எப்படா நீ வந்த அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கால டவுன் வச்சிட்டேன். ஆனால் யார் அடித்தாங்கன்னு எனக்கே தெரில. நான் அடித்தேன்ல அந்த பிளேயர் அடித்தாரா இல்லை மேலேருந்து எவனோ அடிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா மேலே கரெக்டாக வீட்டு மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் தான் நான் பார்த்தேன் வீட்டு மேலேருந்து அடிச்சிருப்பானோ. ஐயோ கீழே அவன் இந்த இடத்த அழகாக கொஞ்ச நேரம் நடந்தால் மண்டையை கழட்டியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓட்டார் அந்த பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை போய் சுற்றிட்டு வந்து இந்த வீட்டு மேலே ஏறி அடிக்க பார்த்து அனாமத்தான் செத்து போயிருப்பேன். பட் ஆனால் இந்த இடத்த ஏடபிள்யூ வச்சிருக்காரு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பார்த்தீங்கன்னா
பைசன் கன் வச்சிருக்கிறத மட்டும் தான் பார்த்தேன். ஏடபிள்யூ எப்படி அவர்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. 150 கொடுத்துட்டாரா, அப்புறம் என்ன வேலை, எகிரி அழுத்தி பிடிச்சிட்டாரு. இந்த கண்ணுக்கு எனக்கு ஆவே ஆகாது இந்த பைசன் கண்ணுக்கு. பேரை பார்த்தீங்களா, ப்ரூஸ்லி அப்படின்னு இருக்கு. உண்மையிலேயே ப்ரூஸ்லி மாதிரி தான் அடிக்கிறாரு. இப்போ 3க்கு 3 வந்துருச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு எங்கள் ஆளுங்க செத்து போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் ஏறி வந்தார், ஒன் டேப் வச்சிட்டேன். அப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளியர் பண்ண அப்படியே ட்ராக் பண்ணி அடிச்சு விட்டு அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டாரு. ஆனால் வச்சுக்கோயா, இவர்கிட்ட சாவோ நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி செத்துருப்போம் பாருங்களேன், ஜஸ்ட் மிஸ்ஸில். அதாவது அவர் வந்த மாதிரியும் தெரிஞ்சிருக்காது, அடித்த மாதிரியும் தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்க, அந்த கேப்லேயே எனக்கு பூரா டேமேஜ் விழுந்து போச்சு. இவர் வந்து டபுள் பேர்லேயே டக்குன்னு ரீலோட் பண்ணி அடிச்சிட்டாரு. ஏன்னா நானும் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே உங்களால் வின்னே பண்ண முடியாத மேட்ச்சில் 2 டபுள் பேரில் எடுத்துகிட்டு மாற்றி சுவிட்ச் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே நேராக ஓடியாந்தார். அதை நான் பார்த்து ஒளிஞ்சிட்டு பொழுக்குன்னு மண்டமலையை வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண வந்துட்டாங்களா, ஐயோ எனிமி இருப்பாங்கன்னு நினச்சி நான் வெயிட் பண்ணி போனேன். தப்பு பண்ணிட்ட பேசிங்காரம் படுத்து மெடிக்கிட்டு போடுறாரு பத்தியா. அப்படியே இந்த இடத்துல அடிச்சு 2 பேத்தையும் படுக்க போட்டு இன்னொரு ஆள் எங்கடா, ஐயோ க்ளோவில் வேறு அவங்கள தான் இந்த பக்கம் யாரும் உட்காந்துட்டுறா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவில் உடைக்கணும்ல. சரி ஓகே, க்ளோவில் உடைக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்றோம், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் வேலை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அப்படியே ஓப்பனில் வந்து அடிக்கலாம்னுட்டு ஓப்பனில் வர வச்சு டம்முன்னு ஒரு 1 டேப் அடிச்சிட்டோம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கில் வேறு மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு 4ன்னு போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கேற்ற மாதிரி நான் செத்துட்டேன்னா அந்த இடத்த வேலையை முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்பட்டுட்டேன். என்ன காரணம், இந்த ரவுண்டு நான் செத்துருவேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இல்லைனா டீமே இல்லை அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இந்த இடத்துல அடித்தவங்க தரமான ஷாட்டுங்க. அவங்க ஏறி வர்றது தெளிவாக தெரிஞ்சு புட் ஸ்டெப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு முன்னாடியே அட்வான்ஸாக அடித்தேன். ஹெட்டும் போச்சு. பட் ஆனால் என் டீம் எப்படி செத்தாங்க, லாஸ்ட் எப்படி ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு மண்டையை கழட்டிட்டாங்க. கீழே குதிச்சும் 1 டேப் அடிக்கிறார் அவர். இதில் நான் ஒரு விஷயத்த கூட சொல்ல விரும்புகிறேன். ஆழம் தெரியாமல் காலை என்றைக்குமே விடவே கூடாது. ஒரு பிளேயர் எந்த நேரத்தில் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு டைம் நல்லா ஆடலாம், ஒரு டைம் நல்லா ஆடாமல் கூட போகலாம், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்கலாம், ஸ்டெடியாக இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயரோட கேம் பிளே இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு 3 ரவுண்டை பார்த்துட்டு நாங்கள் இவங்க என்ன ஆட போகிறாங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். பட் ஆனால் போக தான் தெரியுது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இவங்க நல்லா ஆடுறதுக்கான ஒரு ட்ரிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுருப்பாங்க. அடுத்து இவங்க இப்படி போனால் அடிக்கிறாங்க, இப்படி பண்ணால் ஆடுறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கேப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனோட ஆடினதுனால தான் அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரவுண்டு எங்களை கம்பேக் அடித்து வர முடிஞ்சு. இந்த இடத்துல மேலே ஒரு ஆள் இருக்கார், ஃபஸ்ட் அடி மிஸ் ஆகிடுச்சு, 2வது அடி அதே மாதிரி மிஸ் ஆகாது, தரமான ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் தான் இருக்கார், எனக்கு பயங்கரமான டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட்டிருப்பேன். எங்காலும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவார் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷாட் அடிச்சிருப்பேங்க இந்த இடத்துல. ஆனால் நான் ஃபுல் மெடிக்கிட் ஏற்றிக்கிட்டேன். எதனால் அப்படின்னா அடிச்சு நம்மளை கொண்டாங்கன்னா, ஐயோ எம்பி பாட்டிங்க பாருங்க, ஹெச்பியே காணோம். எம்பி பாட்டிங்க எனக்கு சுத்தமாக ஆகாது. அந்த பைசனு, எம்பி பாட்டி, அதுக்கப்புறம் அந்த ட்ராகோன் அப்படின்னு ஒரு கன் இருக்கும், இதெல்லாம் எனக்கு சரியான காண்டாகும். எப்படி சாவரமுனே தெரியாது, அந்த அளவுக்கு கொள்ளுவாங்க அடித்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னை கண்டுக்காமல் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தார், சுற்றிட்டு வரலாம் நினச்சிருப்பார் போல். அதுக்கப்புறம் என் டீம்மேட் பார்த்தீங்கன்னா 2 பேரை கொண்டுட்டாங்க. இந்த ஒரு கில்லு நமக்கு தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டே தெரிஞ்சேன். பட் ஆனால் எங்கள் டீம்மேட் வேறு வந்துட்டாங்களே, எப்படி ஒன்று அடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஏறி போய் கொண்டுடலாம், இவங்க இருக்கிறாங்க இங்கே காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேப் அடித்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். 6க்கு 5 போச்சு. இதுக்கு மேலே லீடு விட்டுட்டோம் அப்படின்னா 2 பேர்த்துக்குமே ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த ப்ரெஷரை நம்ம வாங்கிக்கூடாது அப்படின்ட்டு லாங்கில் சரியான 1 டேப்புங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டைமும் விழுவாது, ஆனால் ஏதோ ஒரு டைம் விழுவோம். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் இந்த டைம் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் ஆளுங்க ஒருத்தரை கொண்டுட்டாங்க, நான் ஒருத்தரை கொண்டுட்டேன், நான் 2 பேர் அந்த குளோவலுக்குள்ளே இருக்காங்க. அதுலேயும் ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. மேலே ஏறி போகலான்னு பார்த்தா உஷாராக அவர் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி செத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆள் தான் இருப்பார், தரமான ஓபி ஷாட்டாக அடித்து இதில் பார்த்தீங்கன்னா பூயாவும் அடிச்சிருப்போம். இதில் ஒரு எத்தனை கில்லு, 18 கில்லு அடித்து பூயா அடிச்சிருப்போம். ஆப்போசிட்டில் தரமான பிளேயர்ஸாக இல்லையா, ஆப்போசிட்டில் விளையாண்ட பிளேயர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். லவ் யூ காய்ஸ், பாய், லவ் யூ ஆல்.